இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக நம்முடைய தீனுல் இஸ்லாம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் இந்த இந்தியாவிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் அதிகமாக வேகமாக எல்லா இடத்திலேயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒருபுறம் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வளர்ந்து வந்தாலும் இன்னொரு புறம் முஸ்லிம்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது நாம முஸ்லிம்களுடைய நிலையை கவனிச்சு பார்த்தோம்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையவே தெரியாமல் சில நேரங்களில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோவில் கொடை நிகழ்ச்சி வருதுன்னா, ஒரு கோவில்ல ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அந்த நிகழ்ச்சிகள்ல போய் பங்கெடுக்கக்கூடியவர்களாக தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இருப்பார்கள். அதே போல இங்க மலையாளத்தில் கேரளாவில் எடுத்து பாருங்க, கேரளாவில் உள்ள முஸ்லிம்கள் சில நபர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது. ஓணம் பண்டிகை என்று வந்துவிட்டால் அது மத்த சமூகத்தில் உள்ளவங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கொள்கையில உள்ளது, நாம அதுல உள்ள தலையிட விரும்பல. ஆனா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஓணம் நிகழ்ச்சியில் அந்த ஃபெஸ்டிவல்ல இவங்களும் தங்களை ஈடுபடுத்துறாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்துல நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, காலேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓணம் பண்டிகை என்று வந்துவிட்டால் மத்தவங்க அதை கொண்டாடுவதை போல அதுல பாட்டு பாடி ஆட்டம் போட்டு மற்றவர்கள் கொண்டாடுவதை போல முஸ்லிம்களும் அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாங்கன்னா அப்ப நம்ம அந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பை எங்க உணர்ந்திருக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துல மற்ற மதங்களோடு மற்ற கொள்கைகளோடு எந்த அளவுல வேறுபட்டு நிற்கிறது என்பதை கூட புரியாத மக்களாகத்தான் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களை எப்படி எதிர்பார்க்கிறான் தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னா சும்மா பெயரளவுல அவங்க இஸ்லாத்துல இருந்துடக்கூடாது. வாயில களிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலேயே நாம் இஸ்லாத்தை பரிபூர்ணமா கடைபிடிச்சிட முடியாது. நாம் அந்த இஸ்லாத்தை முழுமையா கடைபிடிக்கிறதா இருந்தா இறைவன் சொன்ன எல்லா விஷயங்களிலேயும் கடைசி வரை நாம உறுதியாக இருக்கணும். ஒரு இஸ்திகாமத்தோடு நாம இந்த கொள்கையில இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனில சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அலம் தர கைஃபல் அரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, ஒரு சிறந்த கொள்கைக்கு அல்லாஹு தஆலா என்ன உதாரணத்தை சொல்லுகிறான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், ஒரு நல்ல கொள்கைக்கு ஒரு சிறந்த கொள்கைக்கு அல்லாஹு தஆலா எதை உதாரணமா சொல்றான், எதை அல்லாஹ் எக்ஸாம்பிளா காட்டுறான், நபியே நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷஜரத்தின் தொய்யிபா, நல்ல கொள்கைக்கு ஒரு நல்ல மரத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். ஒரு நல்ல மரம் என்றால் அது எப்படி இருக்கும்? அந்த மரத்தினுடைய வேறு நல்ல ஆணித்தரமாக இருக்கும். எவ்வளவு காத்தடிச்சாலும் மரம் கீழே விழுந்து விடாத அளவிற்கு அந்த மண்ணை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு ஒரு வேறு உறுதியாக இருந்து விட்டால் எவ்வளவு புயல் காத்து வந்தாலும் அந்த மரம் கீழே விழாது. கடுமையான மழை வந்தாலும் அந்த மரம் கீழே விழாது. கடைசி வரை அந்த மரம் உறுதியாக இருப்பதற்கு பூமிக்கு கீழே அந்த வேறு உறுதியாக இருக்கணும். இறைவன் நல்ல கொள்கைக்கு அதைத்தான் உதாரணமாக சொல்லுகிறான். ஒரு நல்ல மரம் எப்படி அதனுடைய வேர் ஆழ பிடித்திருக்கிறதோ, நல்ல பற்றி பிடிச்சிருக்குதோ, இன்னும் அதனுடைய கிளைகள் அது இந்த பூமி ஃபுல்லா மேல ஃபுல்லா விரிந்து பரவி இருக்குதோ, இதைத்தான் அல்லாஹு தஆலா நல்ல கொள்கைக்கு உதாரணம் சொல்லுகிறான். முஸ்லிமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்துட்டு போயிடக்கூடாது, நான் இந்த இஸ்லாத்துல கொஞ்ச விஷயத்தை கடைபிடிப்பேன். அல்லாஹு தஆலா தொழுகையை பத்தி சொல்றான அந்த தொழுகையை நான் கேட்பேன்.
அதே மாதிரி நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் சொன்னானா, அந்த நோன்பு நான் அந்த நோன்பை கடைபிடிப்பேன் என்று மட்டும் இருந்து விடாமல் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது இந்த இஸ்லாத்துக்கு பத்தி அல்லாஹு தஆலா எப்படி விளக்கம் கொடுக்கறான்னு பாருங்க. ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன். உங்களுக்கு முன்னாடி நூஹ் நபி இருந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு தூதராக அனுப்பி இருந்தான். அந்த நூஹ் நபிக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தியை சொன்னானோ அதைத்தான் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தில் சட்டமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாத்துல உள்ள சட்டங்கள் இருக்குதா இல்லையா? அந்த இஸ்லாமிய ஷரீஆ என்பதே நூஹ் நபிக்கு அல்லாஹு தஆலா என்ன சொன்னானோ அல்லாஹ் சொன்ன விஷயத்தை தான் இந்த இஸ்லாத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சட்டமாக ஆக்கி இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வல்லதி அவ்ஹைனா இலைக்க, அந்த விஷயத்தை இறைவன் உங்களுக்கு வஹியாக அருளினான். வஸாபிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் நபிக்கு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மூசா நபிக்கு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஈசா நபிக்கு அல்லாஹு தஆலா வசியத்தாகவும் அதைத்தான் சொன்னான்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வர்றாம்னா, அன் அகீமுத்தீன், நீங்கள் இந்த தீனிலே இஸ்திகாமத்தோடு இருங்கள். இதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னா, இந்த தீன்ல உறுதியாக இருக்க சொல்லி சொன்னான். மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா அதைத்தான் சொன்னான். ஈசா நபிக்கு அல்லாஹு தஆலா அதைத்தான் சொன்னான். நூஹ் நபிக்கு அதைத்தான் சொன்னான். அதைத்தான் இந்த முஹம்மது நபியினுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்றப்ப, அன் அகீமுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்தில் இந்த தீனில் கடைசி வரை உறுதியாக இருங்க. வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, நீங்கள் அதிலே பிரிந்து விடாதீர்கள். அந்த தீனை பற்றி பிடிப்பதுல நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு நிக்கணும், நாம அதுல பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல அல்லாஹு தஆலா நமக்கு சொல்ற செய்தியே, நாம் இந்த இஸ்லாத்தை கடைசி வரை கடைபிடிக்கணும். எல்லா விஷயத்திலேயும் எப்படி தொழுகையில அல்லாஹ் சொல்ற விஷயத்தை கேட்கிறோமோ, நோன்பு வைக்கிறதுல இறைவன் சொன்ன விஷயத்தை கேட்கிறோமோ, இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொன்னார்களோ அதை நாம் உயிர் கொடுத்து பின்பற்றணும். அதை நாம பின்பற்றுவதில் ஒரு இஸ்திகாமத்தோடு இருக்கணும். இன்னும் நீங்கள் குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், லவ்லா அன் சப்பத்னாக, நபியே நாம் உம்மை இஸ்திகாமத்தோடு உறுதிப்படுத்திருக்காவிட்டால், முகமது நபி இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத்தோடு இருந்தாங்கல்ல, உறுதியாக இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சாங்கல்ல, அல்லாஹு தஆலா முகமது நபியை பார்த்து சொல்றான், லவ்லா அன் சப்பத்னாக, இந்த மார்க்கத்துல நான் உங்களை உறுதிப்படுத்திருக்காவிட்டால், லக்கது கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்கள் இந்த இஸ்லாத்துல கொஞ்ச விஷயத்தையாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பீங்க. நீங்க இந்த இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறீங்களே, எப்படி உங்களால இஸ்லாத்துல உறுதியா இருக்க முடியுது? நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட உறுதியை தந்திருக்கிறேன். நான் மட்டும் உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திருக்காவிட்டால், உங்க கல்புல ஒரு இஸ்திகாமத்தை நான் ஏற்படுத்தியிருக்காவிட்டால், லக்கது கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நீங்கள் இந்த இஸ்லாத்துல சின்ன விஷயத்திலாவது கொஞ்ச விஷயத்திலாவது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்விட்டால், நீங்கள் மௌத்தாக கூடிய நேரத்திலேயும் உங்களுக்கு 2 மடங்கு நான் உங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன், நீங்க வாழும் பொழுதும் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனையை கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில முஹம்மது நபியை பத்தி சொல்லி காட்டுறானே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில நமக்கு ஒரு உறுதியாக எல்லா விஷயத்திலும் இருந்து காட்டிவிட்டார்கள். இந்த தூதரை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதரிடத்தில் முஹம்மது நபியிடத்தில் ஒரு அழகான முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹஸனா, ஒரு சிறந்த முன்மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இதுல கடைபிடிக்கிறோமா? இதை நாம ஒழுங்கா கடைபிடித்தால், ஓணம் ஃபெஸ்டிவல் வர்றப்ப அதுல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதுல ஆடக்கூடியவர்களாக இருப்பார்களா? அந்த ஃபெஸ்டிவல்ல பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா? அல்லது இந்த இஸ்லாத்துக்கு மாற்றமாக
என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது போன்ற விஷயங்கள்ல நாம பங்கெடுக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்போமா? அப்ப இதெல்லாம் நாம கவனிச்சு பார்க்கணும். நாம இந்த கொள்கையில் இஸ்திகாமத்தோடு இல்லாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். சும்மா முஸ்லிமாக பெயரளவுல தான் நாம இருக்க முடியுமே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய் தள்ளிடும். இதத்தான் அல்லாஹ் அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா எடுத்து சொல்றான். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களுக்கு இதைத்தான் தெளிவான முறையில் எடுத்து சொன்னாங்க. நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் கடைசி வரை இந்த இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றி விடுங்கள். எதை அல்லாஹ் செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டானோ, எதை முஹம்மது நபி செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ, அப்படி இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயத்தை நீங்க இதை செய்யாதீங்க, இது ஹராமே இப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒன்னு சொல்லிட்டா அந்த விஷயத்துல கடைசி வரை நாம் உறுதியாக இருந்து விட வேண்டும். இது நாம செஞ்ச மறுமை நாள நமக்கு பாவம் வரும், அல்லாஹு தஆலா நமக்கு நரகத்தை கொடுத்துருவான் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். முஸ்லிம்கள் அல்லாஹு தஆலா எப்படி இருக்க சொல்றான்? நீங்க இந்த உலகத்துல இருக்கிறப்ப இறைவனுடைய வசனம் குர்ஆன் வசனம் இருக்குதே, அந்த குர்ஆன் வசனங்களை மறுக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீங்க. இப்படி குர்ஆன் வசனங்கள் மறுக்கப்படுற மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தால் ஃபலா தக்உது மஅஹும், நீங்கள் அவங்களோட அந்த காரியத்துல போய் நிக்காதீங்க. ஒரு விஷயத்தை பார்க்கிறீங்க, அது நாம இருக்கக்கூடிய பகுதியில மார்க்கத்துக்கு மாத்தமா ஒண்ணு நடக்குது, அல்லது நம்மளுடைய குடும்பங்கள்லேயே நம்ம ஃபேமிலியிலேயே இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குது. அப்படி இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்றான், ஃபலா தக்உது மஅஹும், நீங்கள் அந்த சபையில போய் கலந்துக்கிடாதீங்க, அவங்களோட அந்த விஷயத்துல சேர்ந்து இருக்காதீங்க. இதையும் மீறி ஒரு தீமையான காரியத்துல, ஒரு பாவமான காரியத்துல யாரேனும் ஒருவர் கலந்து இருப்பாரேயானால், இஸ்லாத்தை விட்டு கொடுத்து இஸ்லாத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தீமையில போய் கலந்து இருப்பாரேயானால் அவருக்கு, அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு, அந்த பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு தண்டனை வச்சிருக்கிறானோ அதே தண்டனையை அந்த பாவத்துல போய் கலந்து கொண்ட நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். அப்ப சகோதரர்களை போய் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் இஸ்லாத்தை கவனிக்காம இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை நாம கவனிக்காம எவ்வளவு விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை கவனிக்காம எவ்வளவு விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாம தப்பு செய்யறது இது ஒண்ணு. நமக்கு தெரிந்து கொண்டே இது அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கவே இல்லை, இது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கவே இல்லை, இது நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம், ஹராமான காரியம் என்று தெரிந்து கொண்டே அந்த ஹராமான காரியத்தை நம்மள எத்தனை பேர் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்ப அந்த தீமையில போய் பங்கெடுத்தோம் என்று சொன்னால் நம்மையும் அந்த தீமையில தீமை செய்யக்கூடிய ஆட்களோடு அல்லாஹ் சேர்த்துருவானே, இந்த நிலை நமக்கு தேவையா? இன்னும் மறுமை நாள்ல நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வானா, உஹ்ஷுருல்லதீன வலமு, யார் தீமை செய்யறாங்களோ, பாவங்களை யார் செய்யறாங்களோ, ஹராமான காரியங்கள் இருக்குதா இல்லையா, அந்த ஹராமான காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களையும், அஸ்வாஜுஹும், அந்த ஹராமான காரியத்துல அவங்களுக்கு யார் உடந்தையா இருந்தாங்களோ, அவங்களோடு நின்று அந்த காரியத்தை யார் செய்யற நபர்களா இருந்தாங்களோ, அந்த தீமைக்கு உடந்தையாக இருந்த அந்த நபர்களையும், வமா கான யஅபுதூன மின் தூனில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை விட்டு நிறைய ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணையாக அடுத்த ஆட்களை ஷிர்க் வச்சு வணங்குறாங்களா இல்லையா, இத்தகைய நபர்களை அல்லாஹ் மறுமையில் ஒன்று திரட்டுவான். அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் சொல்றான்னு பாருங்க. ஹராமான காரியத்தை ஒருவர் செய்யறாரு, அவரை அல்லாஹ் மறுமையில கூப்பிடுவான். அந்த ஹராமான காரியத்துக்கு துணை போறாரு, அவரையும் அல்லாஹு தஆலா மறுமையில கூப்பிடுவான். இன்னும் இறைவனுக்கு ஷிர்க் வைக்கிற காரியத்தை ஒரு ஆள் பண்ணுவாரு, அவரையும் இறைவன் மறுமையில கூப்பிடுவான். இப்படி எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர்ல எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கடைசில சொல்லுவான மலக்குமார்கள் மூலமா, ஃபஹுதூஹும் இலா சிராத்தில் ஜஹீம்,
இவங்க எல்லாருக்குமே நீங்க நரகத்திற்கு வழிகாட்டுங்க, இவங்க எல்லாம் ஜஹன்னத்துக்கு போகட்டும், நரகத்துக்கு போகட்டும் என்ற நரகத்தை நோக்கி வழிகாட்டும்படி மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொல்வான் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம ஒருவேளை ஒரு தீமையான காரியத்திற்கு துணை போயிட்டோம்னா, மார்க்கத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தீமையான காரியத்திற்கு நாம துணை போய்விட்டால் மறுமை நாள்ல நம்மளுடைய நிலை என்ன? மக்ஷர் பெருவழியில நாம தப்பிச்சிட முடியுமா? இறைவா நான் நிறைய தொழுதுட்டேன், அந்த தொழுதத்தை மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? நிறைய குர்ஆன் ஓதி நன்மையை சம்பாதிச்சேன், அதை மட்டும் சொல்லிட முடியுமா? ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய நன்மை சம்பாதிக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா எதை செய்ய சொல்லலையோ அதை நாம செஞ்சு அந்த விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு உடந்தையா இருந்து அந்த பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறோம்ல. அப்ப இந்த பாவமான காரியம் எல்லாம் நம்மள மறுமை நாள்ல நரகத்துல கொண்டு போய் தள்ளிருமா இல்லையா? அப்ப இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலேயும் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதுல நாம உடந்தையாக இருக்கவே கூடாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் நாம் அதுல போய் நிக்க கூடாது. அல்லது இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்கிற விஷயமா இருந்தாலும் நாம் அதுல போய் நிக்க கூடாது. இன்னும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அன்னைக்கு இருக்கிற அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கத்து குறைஷிகள், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நாங்க இஸ்லாத்தையே ஏத்துக்கிடுறோம், நீங்க சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதையே நாங்க ஏத்துக்கிடுறோம், ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. என்ன ஒரு விஷயம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா ஆட்களையும் ஒரே நிலையில இஸ்லாம் வைக்குது. இஸ்லாத்துல பெரிய ஆட்கள் சிறியவர்கள் என்ற வேறுபாடே கிடையாது, எல்லாருமே சமந்தான். அப்ப இந்த ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அந்த குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வச்சப்ப கூட அல்லாஹு தஆலா முஹம்மது நபிக்கு சொல்றான், வலா துத்இ குல்ல ஹல்லாஃபி மஹீன், இப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய இவர்களுக்காக நீங்க ஒருபோதும் கட்டுப்படாதீங்க. அவங்க இந்த தீனுல் இஸ்லாத்துக்கே வர்றதா சொல்றாங்க, ஆனா இஸ்லாத்துல உள்ள சில விஷயத்தை மாத்த சொல்லி சொல்றாங்க. இப்படி யார் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்களோ அதற்கு நீங்கள் ஒருபோதும் கட்டுப்படாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கொள்கையில கடைசி வரை உறுதியாக இருங்க என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது நபிக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுறான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் கடைபிடித்து காட்டினார்கள். இன்றைக்கு இந்த நிலையில நாம கரெக்டா நடந்தோம்னா மறுமை நாள்ல நமக்கு என்ன நன்மை அதையும் நீங்கள் பார்க்கணும். சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல உள்ள ஒரு நபிமொழி, ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மஹ்ஷர் பெருவழியில எல்லா ஜனங்களும் எல்லா மக்களுமே அந்த மஹ்ஷர் பெருவழியில நிப்பாங்க. அதுல யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்களோ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்ச நபர்கள் இருப்பாங்க, ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வை யார் ஏற்றுக்கொண்டார்களோ தௌஹீத் கொள்கையில யார் இருந்தாங்களோ அவங்களும் அந்த மஹ்ஷர் பெருவழியில நிப்பாங்க. இப்படி எல்லா நபர்களும் அந்த மஹ்ஷர் பெருவழியில இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அங்க இருக்கிற நபர்களை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு யாரெல்லாம் நரகத்துக்கு போகணுமோ யாரெல்லாம் ஜஹன்னத்துக்கு போகணுமோ ஜஹன்னத்துக்கு போகக்கூடிய நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்களை அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் பெருவழியில பிரிப்பானா. எப்படி பிரிப்பானா, இந்த உலகத்துல எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்களோ அந்த தோற்றத்தை அல்லாஹ் காட்டுவானா. இன்னைக்கு சில மக்கள் சூரியனை கடவுளாக ஏத்திருக்கிறாங்களா இல்லையா? மறுமை நாள்ல ஒரு சூரியனை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அப்ப அதை கடவுளாக வணங்கினவங்க, அந்த சூரியனை இலாகாக இறைவனாக வழங்கிய மக்கள் அந்த சூரியனை பின்பற்றியே போகிற பொழுது அது அவங்களை அப்படியே நரகத்துல கொண்டு போயிடும். இப்படி இறைவனுக்கு இணை வைத்த நபர்கள் அத்துணை நபர்களையும் ஷிர்க் பண்ண எல்லா ஆட்களையுமே அல்லாஹ் தஆலா நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுவான். அங்க கடைசில யார் இருப்பாவனா, ஷிர்க் வைக்காம தௌஹீத் கொள்கையில உள்ள ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க மட்டும்தான் அந்த மஹ்ஷர் பெருவழியில நிப்பாங்க. ஷிர்க் வச்ச எல்லா ஆட்களும் போயிருவாங்க. யாரு ஷிர்க்கே வைக்காம தௌஹீத் கொள்கையில இருந்தாங்களோ அதுல இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க இவங்க அந்த மஹ்ஷர் பெருவழியில இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட வருவானா, வந்துட்டு சொல்லுவானா, உங்களோடு உள்ள நபர்கள் எல்லாம் நரகத்துக்கு போறப்ப நீங்க எதுக்கு அவங்களோட பின்பற்றி போகல, நீங்க மட்டும் இங்கேயே நிக்கிறீங்க, எல்லாமே நரகத்துக்கு போயிட்டாங்க, ஆனா நீங்க இங்க நின்னுகிட்டு இருக்கிறீங்களே எதுக்காக இங்க நிக்கிறீங்க? அவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தானே, உங்க ஊர்ல உள்ள நபர்கள் தானே,
அப்ப உங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொன்றையும் பின்பற்றி போகும் பொழுது நீங்க மட்டும் இங்க நிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப அந்த நபர்கள் சொல்லுவாங்களாம், நாங்க இந்த உலகத்துல இருக்கிறப்பயே அவங்க தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிடல, இஸ்லாத்தை ஒரு மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியத்தை அவங்க செய்யறப்ப அவங்களோடு நாங்க சேராம இருந்தோமே, உலகத்துல இருக்கிறப்பயே நாங்க அவங்களோட அவங்க மார்க்கத்தை கடைபிடிக்காததுனால, இஸ்லாத்தை ஒழுங்கா பின்பற்றாததுனால நாங்க அவங்களோடு சேராம இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப எப்படி நாங்க அவங்கள பின்தொடர்ந்து போக முடியும்? நாங்க எங்களுடைய இறைவனை பார்ப்பதற்காகத்தான் இங்க நிக்கிறோம் என்ற அந்த மஹ்ஷர் பெருவழியில அங்க இருக்கிற அந்த நபர்கள் சொல்லும் பொழுது அப்பதான் அல்லாஹு தாலா அவங்க எதிர்பார்க்காத ஒரு தோற்றத்துல அல்லாஹு தாலா அவங்களுக்கு காட்சி தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது நமக்கு என்ன காட்டுது? மறுமை நாள்ல நாம சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல கடைசி வரை உறுதியாக இருந்தரணும். எந்த ஒரு நேரத்திலேயும் நாம் அந்த இஸ்லாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடவே கூடாது. அதனால தான் ஈமானை பற்றி சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஈமானா இருந்தா தானே நம்ம முஸ்லிமா இருக்க முடியும். அந்த ஈமானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சலாசுன், மொத்தம் 3 விஷயம் இருக்குது. மன் குன்ன ஃபீஹி, அந்த 3 விஷயத்தையும் யார் ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையவே அவங்க சுவைக்க முடியும். இன்னைக்கு என்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு வைங்க, உங்கள்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஈமானுக்குன்னு ஒரு அளவுகோலை இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு என்னுடைய பெயரை வச்சு எனக்கு ஈமான் வந்துராது. இப்ப என்னுடைய பெயர் முஹம்மதுன்னு இருக்குதுன்னா, முஹம்மதுன்னு பெயர் வச்சதுனால, அப்படி நேம் வச்சதுனால எனக்கு ஈமான் வந்துருமா? ஒரு பெயர்ல நமக்கு ஈமான் இல்ல. நம்மளுடைய தந்தையினுடைய பேரு, நம்முடைய தாயினுடைய பேரு, அது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பெயரா இருக்கிறதுனால நாம மூமீனா மாறிட முடியுமா? நாம ஈமான் கொண்ட நபரா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில 3 விஷயத்தை கடைபிடிக்கணுமா. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? யார் ஒருவர் அஹப்பல்லாஹு வ ரசூலஹு மிம்மா சிவாஹுமா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஆட்களை விட, இன்னைக்கு நமக்கு அம்மா இருப்பாங்க, நம்ம தந்தை இருப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் விட எனக்கு அல்லாஹ் தான் ரொம்ப முக்கியம், முஹம்மது நபி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களை விட யார் அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் முஹப்பத் வைக்கிறாங்களோ அதுதான் அவங்கள்ட்ட ஈமானுடைய தன்மையில வரக்கூடியது. இரண்டாவது சொன்னாங்க வா யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், இந்த உலகத்துல நாம ஒரு ஆள் மேல முஹப்பத் வைக்கிறதா இருந்தா அந்த முஹப்பத்தும் எதுக்காகத்தான் இருக்கணும்? அல்லாஹ்விற்காகத்தான் அந்த முஹப்பத் இருக்கணும். அல்லாஹ்விற்காக முஹப்பத் என்றால் என்ன? இப்போ ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்புல நாம போய் நிக்கிறோம், இப்படி தப்பான காரியத்துல நாம போய் நிக்கிறது, இது அல்லாஹ் மீது உள்ள முஹப்பத் இல்ல. அல்லாஹ்வின் மீது உள்ள முஹப்பத் என்றால் என்ன? ஒருவன் தப்பு செஞ்சா, ஹராமான காரியத்தை பண்ணா நான் அதுல நிக்க மாட்டேன், நான் அதுல தனிச்சு நிற்பேன். ஒருத்தன் நல்ல விஷயத்தை செய்யறான், ஹலாலான விஷயத்தை செய்யறான், நான் அவங்களோடு நிற்பேன் என்று இப்படி ஒருவர் இருந்தால்தான் அவர் அல்லாஹ்வுக்காக அடுத்தவர் மீது முஹப்பத் வைக்கிறார்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேல முஹப்பத் வைக்கிறதா இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான் அந்த முஹப்பத் இருக்கணும். அப்ப இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? அடுத்து 3வது சொன்னாங்க, ஒரு ஆள் ஆரம்பத்துல வேற வேற கொள்கையில இருந்திருப்பாரு, வேற வேற கொள்கையிலிருந்து திருந்தி இஸ்லாத்திற்கு வந்திருப்பாரு. இப்படி ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அவர் பழைய கொள்கையை நோக்கி போகக்கூடாது. இன்னைக்கு ஒருவர் ஆரம்பத்துல வேற ரிலிஜியன்ல இருப்பாரு, வேற ஒரு மதத்துல இருப்பாரு, ஒரு இந்துக்கள் பின்பற்ற ஒரு மதத்துல இருப்பாரு, அல்லது வேற ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருந்திருப்பார், ஏதோ ஒரு மதத்துல இருந்திருப்பாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா கல்புல இஸ்லாத்தை கொடுத்திருப்பான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கொள்கையை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு. இப்படி இஸ்லாத்திற்கு வந்த பிறகு மீண்டும் அவர் என்ன செய்யக்கூடாது? பழைய கொள்கையை நோக்கி திரும்பி போகக்கூடாது. தவறான காரியத்திலிருந்து திருந்தி வந்த பிறகு, பாத்தில்ல இருந்து ஹக்குக்கு வந்த பிறகு மீண்டும் அவர் பாத்தில நோக்கி போயிடக்கூடாது. இப்படி ஒருவர் திரும்பி போவதை, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை வெறுப்பதை போல ஒரு ஆள் கடுமையாக வெறுக்கணும். இந்த 3 தன்மை யாரிடத்துல இருக்குதோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இதுல நாம எந்த நிலையில இருக்கிறோம்? அல்லாஹ்விற்காகத்தான் அடுத்தவங்க மேல முஹப்பத் கொள்ளக்கூடிய நபர்களா இருக்கிறோமா?
அல்லாஹு தஆலா ஒன்றை தடுத்து விட்டான் என்று தெரிஞ்ச பிறகு, இது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகு மீண்டும் அதை நோக்கி திரும்பி போற நபரா இருக்கிறோமா, அல்லது அந்த ஹராமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்திலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்களா நாம இருக்கிறோமா? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அதுல எப்போதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தப்பு இருக்குதோ அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு கடைசி வரை அந்த கொள்கை உறுதிப்பாட்டோடு நாம இருந்தால்தான், இஸ்திகாமத்தோடு இருந்தால்தான் நாம மறுமை நாள் மஹ்ஷர் பெருவழியில வெற்றி பெற முடியும். எப்போது ஒருவர் இந்த தீனுல் இஸ்லாத்துல இருந்துட்டு அவர் இஸ்திகாமத்தோடு இல்லாம, உறுதியா இல்லாம, அவர் இந்த இஸ்லாத்துல விட்டு கொடுக்கிற நபராக, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நபராக, மார்க்க விஷயத்தை கண்டும் காணாமலும் இருக்கிற ஒரு நபராக இந்த உலகத்தில் ஒருவர் வந்து விட்டால் அவர் மறுமை நாளில் வெற்றி பெறுவதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி முதலுரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பன போன்ற செய்திகளை எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் உரையில, முதலாவது உரையில நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இஸ்திகாமத்திற்கு எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தாங்க என்பதற்கு நிறைய ஹதீஸுகள் நமக்கு சாட்சியாக இருக்குதுங்க. அதுல ஒரு செய்தி தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி. அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள அந்த ஹதீஸ் அது ஒரு சாட்சியா இருக்குது, ஒரு விட்னஸா இருக்குது. அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுடைய தாயார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன்கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணுவாங்க. நீ எதுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வந்துரு என்று சொல்லிட்டு கூடுதலாக நீ ஏற்றிருக்கிற குர்ஆனிலேயே குர்ஆன் வசனத்தை சொல்லி தன்னுடைய மகனிடத்துல பேசுறாங்க. குர்ஆனிலேயே தாயினுடைய பேச்சை கேட்கணும். அல்லாஹு தஆலா சொல்றான்ல, உம்மா நமக்கு ஒன்னு சொன்னா உம்மா பேச்சை கேட்கணும் அப்படின்னு உங்களுடைய குர்ஆன்ல இருக்குதானே, நான் உன்னுடைய உம்மா தானே, நான் உன்னுடைய உம்மா சொல்றேன், நீ இந்த தீனை விட்டே வெளியே வந்துரு, இஸ்லாத்தை விட்டே வெளியே வந்துரு என்று தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவங்க எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க பாருங்க. பெற்றெடுத்த தாயார் சொல்றாங்க, உனக்கு இந்த இஸ்லாம் தேவையில்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னாலும் இல்ல, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரமாட்டேன், இஸ்லாத்தை தான் உறுதியாக கடைபிடிப்பேன். எந்த அளவுக்குன்னா அவங்க தாயார் சொல்றாங்க, நீ இந்த இஸ்லாத்தை விட்டு மாத்திரம் வரலன்னு சொன்னா நான் எதையுமே சாப்பிட மாட்டேன், எதுவுமே நான் குடிக்க மாட்டேன், எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்தப்ப கூட அந்த நெருக்கடிக்கு பயந்து இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல, அந்த இஸ்லாத்துல உறுதியாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்குகிறான், உங்க பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுத்தவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும்படி உங்களுக்கு ஏவினால் ஃபலா துத்இஹுமா, அந்த விஷயத்துல நீங்க பெற்றோர்களுக்கு கட்டுப்படாதீங்க, வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலக விஷயத்துல அவங்களோடு நல்ல முறையில் நடந்துக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பாக குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றானே. அப்ப இந்த வசனமும் அன்றைய காலத்துல தன்னுடைய தாயாரே நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வா, இந்த விஷயத்தை கடைபிடிக்காதே என்று தாயார் நிர்பந்தப்படுத்தியே நாம தாயை அதிகமாக மதிக்கணும். தாயார் நமக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னு அவங்களுடைய பேச்சை கேட்கணும். ஆனா அவங்க சொல்றது மார்க்கத்துக்கு மாற்றமாக அமைந்து விட்டால் தன்னுடைய தாயாருடைய பேச்சை கூட ஒருவர் கேட்க கூடாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றானே. அப்ப இதையெல்லாம் மனதில் பதிய வைத்தவர்களாக இன்றைக்கு நமக்கு பல ஆட்கள் பல செய்திகளை சொல்லுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நட்பு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தீனுல் இஸ்லாத்துல உள்ள விஷயமா இருக்குதா, அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த தீனுல் இஸ்லாத்துல இல்லாத விஷயமா இருக்குதா, அதை நாம கடைபிடிக்க தேவையில்லை. அப்படி நாம் கடைபிடித்தால் அது நம்மை மறுமை நாள்ல ஒரு பாவியாக ஒரு குற்றவாளியாக ஆக்கிடும் என்பதை உணர்ந்து